பாசமிகு கவி பேரரசு அவர்களே, இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்க நினைக்கிறேன். மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை என்ற தலைப்பில் எழுதியதைப் போல தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையா நீங்க தரணும். இது எனது அன்பான வேண்டுகோள். உங்கள் தமிழில் கலைஞருக்கு ஒரு கவிதை வரலாறு வந்தாக வேண்டும் என்ற உங்கள் ரசிகனின் வேண்டுகோள். இன்னும் கூட கொஞ்சம் உரிமையோடு சொன்னா கட்டளை. இந்த அறிவு தலைமுறையை வளர்க்கத்தான் பெரியார் பாடுபட்டார், அண்ணா பாடுபட்டார், கலைஞர் பாடுபட்டார், தளபதி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கல்விக்கு அவர் செய்கிற தொண்டை நான் வியந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். கல்வி, மருத்துவம் இந்த இரண்டையும் எந்த அரசு முன்னெடுக்கிறதோ அதுதான் மக்கள் அரசு. அந்த மக்கள் அரசின் தலைவன் தளபதி ஸ்டாலின் என்பதை இந்த மண்ணுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காலநிலை அறிவு இயக்கம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பசுமை இயக்கத்தின் மூலம் தமிழ்நாட்டின் காடுகளின் பரப்பளவை 21 விழுக்காட்டிலிருந்து 33 விழுக்காடாக அடுத்த 10 ஆண்டிற்குள் உயர்த்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் 2,08,00,000 மரக்கன்றுகள் பதியம் போடப்பட்டு அவற்றை நடும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டம் தமிழ்நாட்டின் பசுமை போர்வையை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் கார்பனை உள்வாங்கவும் பயன்படும். காலநிலை மாற்றம் குறித்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள், தொழில் முனைவோர் என சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க காலநிலை அறிவு இயக்கத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த போறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.